மக்களே, நான் உங்கள் மகேஷ் திண்டுக்கல்ல இருந்து. அதாவது இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா, சிதம்பரம் முன்னாள் நிதி அமைச்சர் வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொன்னார். எனக்கு அந்த வார்த்தையை ஏற்றுக்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, டிஎம்கேவை தனித்து விடப்பட்டதா அப்படின்னாங்க. தனித்து விடப்பட்டதுக்கு டிஎம்கே தமிழ்நாட்டில் தனித்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ டிஎம்கே தான் உங்களை தனித்து விட்டுருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுவோம், நம்ம வந்து இந்தியன் இதில் பேச வேணாம். அதாவது என்டிஏ கூட்டணியை பற்றி பேச வேணாம், இல்லை இந்தியா கூட்டணியை பற்றியும் பேச வேணாம். அது அப்படியே இருக்கட்டும். தமிழ்நாட்டில் தனித்து விடப்பட்ட கட்சியாக திமுக இருக்குது அப்படின்னு சொல்கிறது எவ்வளோ அப்பட்டமான போய். திமுக எங்கேயா தனித்து விட்ட மாதிரி இருக்குது. திமுக தான் காங்கிரஸை தனித்து விட்டுருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் திமுக தோல்லையே ஏறி சவாரி செஞ்சுட்டு இருந்தீங்க. இப்போ திடீர்னு ஆட்சி மாற்றம் வந்தோடனே டப்புக்குன்னு அங்கிட்டு தாவிட்டீங்க. தாவுனதுக்கு அப்புறமா சும்மா இருக்கலாம்ல. அது என்ன டிஎம்கே மேலே குறை சொல்கிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கீங்க. தமிழ்நாட்டுக்கு டிஎம்கேவும் அவசியம், ஏடிஎம்கேவும் அவசியம். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா அது குறைகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சில சீனியர்ஸ், அதாவது அனுபவம் உள்ள ஆட்கள் தேவைப்படுவாங்க. அப்போது இவங்கெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். ஆட்சிக்கு வர்றாங்க வரல அது வேறு பிரச்சனை. நடக்கும் ஆட்சியில் இருக்கிற குறைகளை சொல்கிறதுக்கு இந்த மாதிரியான மூத்த தலைவர்கள் இருக்கணும். ஆனால் காங்கிரஸில் அப்படி யார் இருக்கா? இல்லை காங்கிரஸ் இப்போது டிஎம்கேல எத்தனை சீட்டு கொடுத்தாங்க, நீங்கள் எத்தனை சீட்டு ஜெயிச்சிங்க? நீங்கள் வந்து தனித்து விட்டதுன்னு சொல்கிறீங்க. தமிழ்நாட்டில் அதிமுகவையும் அதாவது திமுகவையும் தனித்து விட முடியாது. இந்த ரெண்டு கட்சியும் வந்து இந்த ஒரு எலெக்ஷனில் அவங்க வந்து பெருசாக இது வரல அப்படின்னாலும் கூட டிஎம்கே தானே எதிர்கட்சியாக இருக்குது. ஏடிஎம்கேல 1008 பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. அதனால அந்த கட்சியை அப்படியே விட்டுருவோம். ஆனால் டிஎம்கேவை தனித்து விட்டது அப்படின்றது வந்து ஒரு கேலிக்குத்தான விஷயம். ஒரு மூத்த அரசியல்வாதி இப்படிலாம் பேசக்கூடாது. ஏன்னா டிஎம்கே தான் வந்து காங்கிரஸை தனித்து விட்ருக்கேன். நான் என்னோடய பார்வையில் அப்படி தான் நான் பார்க்குறேன். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா சிபிஐ சிபிஎம் ரெண்டு பேருமே என்ன சொல்லிட்டாங்க, இப்போ தாவேக்காவுக்கு வந்து அங்கே வெளியில் இருந்து தான் ஆதரவு அப்படின்னு இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் வந்து டிஎம்கே கூட தானே இருக்கிறாங்க. அது எப்படி அப்புறம் தனித்து விட்ட மாதிரி இருக்கும்? பிச்சுக்கிட்டு போன முதல் ஆள் காங்கிரஸ். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க இன்னும் காங்கிரஸ் கூட கை கோர்க்க தயாராக இல்லை. அப்படியே கை கோர்த்தாலும் டிஎம்கேவுக்கு தான் பாதிப்பே ஒழிய, கோர்த்தால் டிஎம்கேவுக்கு பாதிப்பு. கோர்க்காமல் இருந்தாங்கன்னா டிஎம்கேவுக்கு வரவு தான் என்னை பொறுத்தளவு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. இன்னும் வரப்போகிற 5 இடைத்தேர்தல் இருக்குது இல்லையா, 5 தொகுதியில் 5 தொகுதியிலையும் வந்து டிஎம்கே போட்டியிட்டு 2-3 தொகுதிகளில் வென்றுட்டாவே டிஎம்கேவுக்கு வெற்றி தான். வருங்காலங்களில் திமுக ஆட்சிக்கு வரும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு சிம்பிளான ஒரு லாஜிக் தான் அது. சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா அவங்க கொடுத்துருக்க திட்டங்கள் எதையுமே வந்து இன்னும் சரி பண்ணலை. பயிர்க்கடன் அதுதான் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட்டாக அமையும், டிஎம்கேவுக்கு ப்ளஸ்ஸாக அமையும்.